செய்கிற காரியங்கள் எல்லாமே அதிசயமானவைகள், சாதாரணமானதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை தான் கர்த்தர் செய்வாரு. அல்லேலூயா, ஆமென். வாசிச்சு பாருங்க, எபேசியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 20-21 வசனத்தை வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வார்த்தையை நல்லா பாருங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இருக்கீங்களா? அல்லேலூயா, ஆமென். இதான் உண்மை. ஆமென். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வேண்டிக் கொள்றதுக்கும் நினைப்பதற்கு அதிகமாகவே, ஆமென், ஸ்தோத்திரம், கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டீங்கன்னா செய்றேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. வார்த்தையை நல்ல கவனிங்க. கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அவருக்கு வல்லமை இருக்கு. ஆண்டவர் செய்வாரா? சந்தேகத்துல பார்க்காத, சந்தேகத்துல கேட்காத. அல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமென். செய்வாரான்னு யோசிக்காதீங்க. எனக்கெல்லாம் அவர் செய்வாரா? நான் பாவியா இருக்கிறேனே. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ பாவின்னு என்னைக்கு நீ உணர ஆரம்பிச்சியோ அன்னைக்கே அவர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா, ஆமென். நீ என்னைக்கு உணர ஆரம்பிச்சியோ நான் பாவிதான் ஆண்டவரே. அல்லேலூயா. அழகா மத்தேயுனுடைய புஸ்தகம் எடுத்து வாசிக்க வேண்டாம். 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கானானிய ஸ்திரீ சொல்றா, அல்லேலூயா, நான் நாய் தான் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமா, நான் பாவிதான் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னைக்கு நீங்க உணர ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே ஆண்டவருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைச்சிருச்சு. இத நீ உணராம இருந்தீங்கன்னா உனக்கு கிருபை கிடைச்சிருக்காது. நீ உணர ஆரம்பிச்சதுனால கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அப்ப கிருபையை கொடுத்தவரு சும்மா விடுவாரா? விட மாட்டாரு, தூக்குவாரு. மேல 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 விட்டு கொடுக்க தூக்கிடுவார். அவர் பயங்கரமா லிஃப்ட் அப் பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். ஆமா, அவர் பயங்கரமா லிஃப்ட் அப் பண்ணுவாரு. ரொம்ப உயரத்துல அவர் உயர்த்துவாரு. அல்லேலூயா, ஆமென். இங்க அதான் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய, ஆமென், வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். ஆமா, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். அல்லேலூயா. சபையில உள்ளவங்களுக்கு, சபையார்களுக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். என்ன செய்வார்? நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய அவரால முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அவரால முடியும், அவரால கூடும். அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்புறீங்களா?
தேவனால் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் இங்க மரியாள் சொல்றாங்க பாருங்க, புருஷனையே அறியேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஹல்லேலூயா. ஆமா, அதான் தேவதூதன் சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல வருவார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பலம் உன்மேலே நிழலிடும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. ஆமென். அப்போ ஆவியானவர் நம்ம மேல வந்தார்னா, அவருடைய பலன் நமக்குள்ளார இருந்ததுன்னா, நமக்குள்ள இருந்து பிறக்கிறத வார்த்தை முதற்கொண்டு கூட எல்லாம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் அவ சொல்றா, ஆமென், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அங்க என்ன சொல்ற பாருங்க, 48வது வசனம், லூக்கா 1:48 சொல்லுது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நீ தாழ்மையா இருக்கணும். அதுக்கு அவர் உனக்கு மகிமையானதை செய்யணும்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு மகிமையானதை செய்யணும்னா, வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானதை செய்யணும்னா, நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. மேட்டின்மையா இருக்கக்கூடாது, பெருமையா இருக்கக்கூடாது. குவாலிஃபைட். மரியாள் சொல்ற அந்த குவாலிஃபைட பாருங்க. அவர் தம்முடைய அடிமை, அடிமைனா யார்? நான் தான் அந்த அடிமை. மரியாள் சொல்றா, தன்னை சொல்றா, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. இதோ இது முதல் என்னுடைய தாழ்மையை அவர், அடிமை, நான் தான் அடிமை, அடிமையாயிருக்கிற என்ன அவர் நோக்கி பார்த்தார், தாழ்மையை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சொல்ற தெரியுமா? இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. ஊர் உலகமே சொல்லுதான் மரியாளை பார்த்து, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்மளையும் அப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன? அல்லேலூயா. ஆமா, உங்களையும் அப்படித்தான் சொல்லுவாங்க, என்னையும் அப்படித்தான் சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் அப்படித்தான் சொல்லுவாங்க, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒன்னே ஒண்ணுதான், எப்பயுமே தாழ்மையாய் இருக்க பழகணும். அல்லேலூயா. தாழ்மையாய் இருக்க நம்ம பழகணும். ஆமென். என் கண்ணு எதையுமே மேட்டின்மையா பார்க்க வேணாம், தாழ்மையா பார்க்கட்டும். அல்லேலூயா. தாழ்மையா பார்க்க 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 கர்த்தர் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்வார்.